ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க பிசிபெல்லாபாத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு வந்துட்டு அரிசி பருப்பு 1/2 hour எடுத்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு புளியுமே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு எங்கள் மம்மியோட ரெசிபி. ஒரிஜினல் ரெசிப்பியில் ஆனியன் டொமேட்டோ சேர்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நமக்கு பிடிச்ச வெஜ்ஜிஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நான் பிரிஞ்சால் கேரட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு கூட 1 கப் அரிசி போட்டிருந்தீங்கன்னா 3 கப் தண்ணியும் ஊற்றிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு புளி கரைச்சல் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு 3 to 4 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம டேஸ்டியான பிசிபெல்லாபாத் ரெடி. இதுக்கு வந்துட்டு கீ போட்டு கேஷ்யூ வந்து தாளித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாவும் தாளித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், செம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்போது அப்பளம் தான். மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.